நீங்க பேச விரும்புறீங்களா? உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் கே என் நேரு அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களால் தான் அவங்க வெற்றி பெற்றாங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். இல்லை அவங்களும் சேர்த்து தான் நீங்கள் வெற்றி பெற்றாங்க. நாங்கள் தனியாக நின்னாங்க அவங்க எங்களை விட்டுட்டு. எங்கேயாவது தமிழ்நாட்டில் இடத்த வெற்றி பெற்றிருக்காங்களா கேளு. வெற்றி பெற்றிருக்காங்க கேளு. திமுக இல்லைன்னா அவங்க வெற்றி பெற முடியாது. போதும், இந்த கேள்வி போதும். அவை முன்னவர் போதும். மாண்பு உறுப்பினர்கள் இது போதும் என்று நினைக்கிறேன். அவை முன்னவர் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்கள், அவை முன்னவர் விவாதம் மானிய கோரியை விட்டு பேச வேண்டிய நேரத்தை மாறி மாறி அரசியல் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒரே நிமிஷம் நான் பேசுறேன். அதனாலதான் இல்லை, ஆகவே நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். 97 பேர் வச்சுட்டு ஒரு ஆட்சி அவங்களுடைய சப்போர்ட் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க. அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணீங்களா? 2006 அந்த கட்சி உங்களோட இருந்தே இணைந்து அவர் சப்போர்ட் செய்தார்களே, அவர்களுக்காக அமைச்சரவை இடம் பெற்றிருக்கிறது இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் கொடுத்தீங்களா? முதல்ல திமுக தனியா நின்று ஜெயிச்சிருக்கா? இல்ல திமுக தனியா நின்று ஜெயிச்சிருக்கா? ஒரு தேர்தலையாவது திமுக தனித்து நின்று சென்று வெற்றி பெற்றிருக்கிறதா சொல்லுங்க. அப்புறம் வேணா நாங்க மாண்பு உறுப்பினர் கே நேரு அவர்கள் இந்த பதில். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, என்ன சப்போர்ட் பண்ணலான்னு, என்ன ஹெல்ப் பண்ணலான்னு மத்தியில் முதல் பிரதமர்னு சொன்னது திமுக சொன்னார். மத்திய அரசு அமைப்பதற்கு ஆதரவாக இருந்தது திமுக. 2 முறை ஆதரவாக இருந்தது திமுக. என்ன சப்போர்ட் பண்ண? நாங்க சப்போர்ட் பண்ண. இவங்க மட்டும் 26 பேர் சார் சொல்றேன், நான் சொல்லிடுறேன். 26 பேர் இல்ல, பாமகவை சேர்ந்த 21 பேர், 22 பேர் அன்னைக்கு இருந்தாங்க. பாமகவை சேர்ந்த 22 பேர் இருந்தாங்க. எனவே இவங்க ஆதரவு மட்டுமல்ல, பாமக ஆதரவு எங்களுக்கு இருந்தது. எங்களுடைய ஆதரவுல மத்திய அரசு அமைச்சிட்டு இவங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்களான்னு கேட்கிறார். ரொம்ப நீங்க மாண்பு உறுப்பினர் கே பி அன்பழகன் விவாதத்தை தொடங்கலாம். மாண்பு உறுப்பினர் கே பி அன்பழகன் விவாதத்தை தொடங்கலாம். இல்ல I mean, I don't allow anyone to speak now. Only KP அன்பழகன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு அவை முன்னவர் பேசிடுங்க. போதும், இதோட கடைசியை இறுதியாக முடிச்சுக்கலாம். பேசுங்க. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு முன்னாள் அமைச்சர் அவர்கள் பேசுகிற போது 11 அமைச்சர் வாங்கிட்டு தான் நீங்கள் இதை பண்ணீங்க. நல்லா தெரியும். நாடு 11 அமைச்சர் அங்கே இடம்பெற்றீர்கள், அது மறந்து விடக்கூடாது. இந்த டாபிக் இதோட மாண்பு உறுப்பினர் தாரகை பட் நீங்கள் ஒரு நிமிஷம் மட்டும் சொல்லி முடிங்க. வாங்க பேசுங்க. என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவங்க இன்னைக்கு ஆட்சியை பற்றி எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க சொல்லாங்க தனியா நிக்க முடியுமான்னு. எங்களுடைய பாரத் ஜோடா யாத்திரை நடந்ததுனால தான் உங்களுக்கு இவ்வளவு எம்பிஸ் மேல கிடைச்சதுங்கிறத மறந்து விடக் கூடாது. அன்றைக்கு உண்மைதான். இன்னைக்கு அன்னைக்கு எங்களுடைய கூட்டணியால தான் உங்களுக்கு எம்பிஸும் கிடைச்சு இவ்வளவு எம்எல்ஏஸும் கிடைச்சு என்பதை மறுப்பதற்கு இல்லை. அதே போல நாங்கள் உங்களுக்கு மத்தியில் ஆளுகின்ற பொழுது எங்களுடைய ஆட்சி காங்கிரஸ் ஆட்சி உங்களுக்கான பிரதித்துவத்தை தந்து உங்களுக்கான அமைச்சர்களை தந்தது எங்களுடைய ஆட்சி. 22 வருடங்கள் நாங்கள் கூட பயணித்தோம். இல்லை என்று சொல்லவில்லை. 22 வருடங்கள் உங்களுக்காக நாங்கள் பயணித்தோம். இன்றைக்கு எங்களுக்கான ஒரு ஆட்சி வரும்பொழுது நாங்கள் அவர்களுக்கு சப்போர்ட் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. நாங்கள் ஒன்றும் உறுப்பினர் கே பி அன்பழகன் மட்டும் பேசுங்க. உட்காருங்க. உறுப்பினர் கே பி அன்பழகன் நீங்க பேச தொடங்கலாம். உட்காருங்க. இல்ல மற்றவங்களாம் உட்காருங்க. பாருங்க, நீண்ட விளக்கமும் மாண்பு உறுப்பினர் கே பி அன்பழகன் மற்றவங்க உட்கார் போதும். நல்ல இரு தரப்பும் உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் நீங்க சொல்லிவிட்டீர்கள். உட்காருங்க. அவங்களுக்கு மேட்டத்துக்கா உறுப்பினர் அவங்களுக்கா? சரி உட்காருங்க. எல்லாம் உட்காருங்க. இல்ல உருங்க. உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் அவங்க மாண்பு உறுப்பினருக்கு வாய்ப்பளித்த ஒரே நிமிஷம் மட்டும் பதில் சொல்லிட்டு மாண்பு உறுப்பினர் அன்பழகன் மட்டும் தான் பேசுவார். உட்காருங்க. சொல்லுங்க. அவங்க தமிழ்நாட்டில் மட்டும் யாத்திரை போகல, இந்தியா பூரா யாத்திரை போனாங்க.
இந்தியா பூரா போதும் 40 இடம், தமிழ்நாட்டில் மட்டும் 10 இடம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம், ஜெயிக்க வச்சிருக்கோம். போதும். நீங்க ஒண்ணு சொல்லுங்க, போதும். தமிழ்நாட்டில் மட்டும் நீங்க பெற்றது கூட போதும். ஊரு பூரா 2 இடம் பெற்ற கூட 10 இடம் கொடுத்தது காங்கிரஸுக்கு. நாங்க அதை பார்த்து மாண்புமிகு கேபி அன்பழகன் பேசலாம். நீங்க இனி யாரையும் அனுமதிக்க முடியாது. மாண்புமிகு கேபி அன்பழகன் மானிய கோரிக்கை மீது நீங்க பேசலாம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உட்காருங்க. அப்புறம் உயர்கல்வியினுடைய வளர்ச்சிக்கு கேபி அன்பழகன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்கள் தான் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உறுப்பினர் அன்பழகன் நீங்க பேசலாம் தொடர்ந்து. முதலமைச்சராக இருக்கின்ற காலகட்டத்திலே நிதி பற்றாக்குறை இருந்தாலும் கூட தனியார் பொறியியல் கல்லூரியை ஊக்குவிக்கின்ற வகையிலே தனியார் பொறியியல் கல்லூரிகள் ஆரம்பிப்பதற்காக அனைத்து வகையான வசதிகளும் ஏற்படுத்தி கொடுத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அத்தனை பேருமே பொறியியல் கல்லூரியில் பயில வேண்டும், அவர்கள் வேலை வாய்ப்பை பெற வேண்டும், வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த உயர்கல்விக்கு அந்த நிலையை உருவாக்கி தந்தவர் எங்களுடைய இயக்கத்தை உருவாக்கிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதே போல இன்றைக்கு பட்டியலித்த மக்களுக்கு எத்தனையோ பெருமை சேர்த்தவர்கள் அவரவர் தலைவர் என்று சொன்னார்கள். ஆனால் மண்ணை விட்டு மறைந்தாலும் அத்தனை பேர் உள்ளத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உத்தம தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சட்டப்பேரவையில் உச்சபட்ச பதவியாக இருக்கக்கூடிய சட்டப்பேரவையுடைய தலைவராக மரியாதைக்குரிய அண்ணன் தனபால் அவர்களை பேரவை தலைவர் ஆக்கியது இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். திருச்சி நாடாளுமன்ற தொகுதி பொது தொகுதியிலே தலித் ஏழ்மலையை நிறுத்தி அங்கே வெற்றி பெற செய்தவரும் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். சென்னையிலே பல்லாவரம் பகுதியிலே பொது தொகுதியிலே சகோதரர் தனுசிங்கை நீக்கி வெற்றி பெற செய்ததும் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அப்படிப்பட்ட இருபெரும் தலைவர்களையும் இந்த நேரத்தில் நான் வணங்கி இன்றைக்கு ஏழை எளிய மாணவர்கள் கிராமப்புறத்தில் வாழ்கின்ற மாணவர்களுக்கு எட்டா கனியாக இருந்த மருத்துவ படிப்பை எட்டும் கனியாக உருவாக்கி தந்தவர் முன்னாள் முதலமைச்சர் எங்களுடைய இயக்கத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அதிலே ஒரு கருத்தை இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்ட அறிக்கையிலே இந்த ஆண்டு 7.5% மாணவர்களுடைய 614 பேர் மருத்துவர்களாக இருக்கிறார்கள். அதிலே MBBS 510 பேர், PDS 104 பேர் இன்றைக்கு சேர்ந்திருக்கின்றார்கள். இதில் ஒரு பெருமை என்னவென்றால் பத்திரிகையிலே பார்த்திருப்பீர்கள், நெசவு தொழிலாளியுடைய மகன் நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த வெள்ளாங்குழியை சார்ந்தவர்கள் ராம்குமார் உடைய மகன் வெங்கடஸ்ரீ 22 வயது, அருண் 18, தரன் 18, இருவரும் இரட்டை சகோதரர்கள். ஆக 3 பேரும் ஒரே குடும்பத்தில் இன்றைக்கு 7.5% மருத்துவராக இருக்கிறார்கள். அதே போல கடந்த காலத்தில் நான் சார்ந்திருக்கக்கூடிய தருமபுரி மாவட்டத்திலே நல்லம்பள்ளி ஊராட்சி ஒன்றியத்தில் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.